Hello guys, time to be alive. I get it. எத்தனை நாள் கழிச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போட்டு இவ்வளோ லேட்டாக ஏன் வந்திருக்கேன் தானே? கேமரா சரியில்லைப்பா. என்னோடய போட்டோ. சரி, கண்டென்ட்டுக்குள்ளே போகணுன்னா திஸ் கண்டென்ட் இஸ் அபவுட் அண்டர்ரேட்டட் சாங்ஸ் ஃபார் ஜிம். சில ஜிம் சாங்ஸ்லாம் இருக்குது, லைக் பயங்கர அண்டர்ரேட்டட் பட் ஸ்டில் கிவ்ஸ் யூ த பம்ப், மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 5 சாங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைக் திஸ் சாங். இந்த சாங் வந்து ஏஆர்ஆர் கம்போஸ் பண்ணது. பெரிய பாய், எப்படி பெரிய பாய், அந்த பாய் கம்போஸ் பண்ணது. ஆனால் அந்த சாங்கே பாதி பேருக்கு தெரியல. இப்போ நான் அந்த சாங் ஏன் போய் போட்டேன்னா, ஜிம்மில் போட்டதுக்கே வந்து அடடே. அப்புறம் இதை வந்து நம்ம 3 கேட்டகரிஸில் ரேட் பண்ண போகிறோம். குட், டூ குட், ரேஜ். அதாவது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சரியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் பிளட் பாத், ஜிவி பிரகாஷ் கம்போசிஷன். எத்தனை பேர் கேட்டிருக்கேன்னு தெரில. இந்த இதில் ரிலிக்கலாகவும் வந்து சாங் பயங்கர ஃப்ளோவாக இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும், தரமாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் கேட்டு பாருங்கள். இதில் ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்குமே அந்த ரேஜுன்றது பக்காவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த சாங் காப்பின்னுமே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அது கான்ட்ரவர்சி, அது ஆன்சர் போய்ட்டோம். நம்ம வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் பிளட் பாத். இதை வந்து அசுரன் பட சாங் தான். நீங்கள் வந்து இதை வந்து நான் வந்து 2 குட்டில் வைக்கிறேன். ரேஜ், இது ரேஜ் ஒர்க்ஃபுல் தான், வெறியிலே வச்சாலும் சரி. செகண்ட் சாங் தர்பாரில் இருந்து இந்த கண்ணில் திமுறின்னு ஒரு சாங் இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் பாடுவாங்க. எனக்கு அந்த சாங் வந்து நான் தியேட்டரில் எங்கள் அப்பா என்னை கட்டடிச்சு கூப்பிட்டு போனேன். 2 தடவை அந்த படத்தை பார்க்க வச்சேன், பார்த்தேன். ஸ்கூலும் கட்டடிச்சேன். வந்து ஒரு ஹிந்தி போர்ஷன் இருக்கும், அது முடிச்சுட்டு ஒரு தமிழ் போர்ஷன் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் வரும். இந்த இடத்துல ஆரம்பிச்சு அந்த தலைவருக்கு அந்த கோவம் வர்றதுல இருந்து அப்படியே சூப்பராக. இதெல்லாம் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, தரமாக இருக்கும். சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சரி, இதை ரேட் பண்ணிடலாம். இது வந்து 2 hours later 2 குட்டில் போட்டுருவோம். ஏன்னா கன்னட திமுறை இஸ் மை ஃபேவரட். ஏன்னா நான் ஜிம்மில் இருக்கும்போது மார்வலான இருக்கும். இந்த ஹாக்கை வந்து அவரோட கையில் அந்த கத்தியை துடைப்பார். அந்த இடத்துல இருந்து ஹல்க்கு கத்தி ஒவ்வொரு இடமே வீடியோ விஷுவல்ஸாகவுமே நல்லாயிருக்கும். பெரிய பாய் நடந்து வர்றது, மியூசிக்கல் எல்லாமே தரமாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. நீ வந்து உனக்கு ட்ரை பண்ணி பிடிக்கலன்னு வச்சுக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கழுவி கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். அடுத்து இந்த சாங், இந்த தனி வழிலாம் வந்து ஹுக்குமோட அப்பா. ஹுக்குமுக்கு எந்த வகையிலுமே குறைஞ்சதில்லை. ஹுக்குமுக்கு முன்னாடியே இந்த சாங்லாம் வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு வரி பேசுனா நியூஸு தான் தெரிஞ்சுக்கோ, உழைப்பில் உயர்ந்தனா மாசு தான் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் என்ன அடி வாங்கி, கருப்புன்னு கலாய் வாங்கி வாங்கின அடி இருக்கே. எங்கள் அப்பா சொல்லும் போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கதறல்ஸாக இருக்கும். ஸோ இது அவரோட, இது நான் அவருக்காக ஒரு டெடிகேஷன் ட்ரிபியூட்டுன்னு கூட வச்சுக்கலாம் அந்த சாங்கை. ஆனால் வந்து இதை நீ கேட்கும்போது உனக்குன்னு எழுதுன மாதிரி இருக்கும். they gonna round them up, we gonna round them up, take them down, அன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். ரீசெண்டாக ஒரு பேச்சு கூட வந்துச்சுல, who is the சூப்பர் ஸ்டார். கான்ட்ரவர்சி. சரி, அடுத்து there are 2 songs. இதை நான் எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. மார்வல் ஆந்தம்லாம் கம்ப்ளீட் வெரி ரேஜில் தான். ரேஜில் வைக்கலாம் இருந்தால் நானே என்ன மன்னிக்க மாட்டேன்.
தனி வலி இஸ் டூ குட் ஃபார் மீ. பீஸ்ட் இன் த ஹவுஸ்னு ஒரு சாங் இருக்குது. இட் இஸ் ஃப்ரம் மாஃபியான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமே வந்தது யாருக்கும் தெரியாது. இது அருள் விஜயோட ஒன் ஆஃப் தி குட் ஃபிலிம். குட் ஃபிலிம், தி பெஸ்ட்லாம் கிடையாது, குட் ஃபிலிம் அவ்வளோதான். அந்த பாட்டு நல்லாவும் இருக்கும். ஸோ வந்து அந்த இதில் வந்து பீஸ்ட் இன் த ஹவுஸ்னு ஒரு சாங் இருக்கும். அது வில்லனுக்காக போட்ட சாங். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்ச வச்சுக்கோங்க. இட் இஸ் குட் ஃபார் மீ, நாட் அந்த ஓவர் ஹைப் கிடையாது, குட் ஃபார் மீ. ஸோ திஸ் இஸ் மை ரேட்டிங் ஃபார் திஸ் சாங்ஸ். எல்லாம் மஸ்ட் ட்ரை. நான் சொல்கிறது மார்வல் ஆந்தம். இட் டிசர்வ்ஸ் சம். அவரோட இடத்துல தான் இருக்கும், குரல் கொடுக்குறாரு. பரவாயில்ல. திஸ் இஸ் மை ரேட்டிங். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட் 2 வேணும்னா இன்னுமே சரக்கு இருக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். வில்லன் வைப்ஸ் வேணா வில்லன் வைப்ஸ், இல்லைனா வந்து ஃபோங்க் வேணா ஃபோங்க். இது 2 டாபிக்ஸும் என்கிட்ட வந்து சரக்கு இருக்குது, சரக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து இஃப் யூ வாண்ட் இட், ஆஸ்க் ஃபார் இட், ப்ளீஸ் டூ ஆஸ்க். பிகாஸ் என்கிட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது, ஆனால் கேமரா தான் ஒழுங்காக இல்லை. ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஏன்னா நான் உனக்கு தரமான கண்டென்ட் கொடுக்குறதுனா தான் நீ எனக்கு பதிலாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் திங்.